ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. என்ன பண்ணாரு முகஸ்ல? என்ன பண்ணாரு? உங்க வர்க்கு வந்து என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ணல. விவசாயிகளை பாதுகாப்பாரு, மண் வளத்தை காப்பாற்றுவாருன்றது எல்லாமே தெரியுது. சிஎம் வந்தா நல்லா இருக்கும். என்ன காரணம் பிரதர் டிவிக்குன்னு சொல்றதுக்கு? விஜய் நல்லா பண்றாரு. சரி, என்ன பண்ணாரு? ஆனா அவருக்கு வந்து நான் क्वेश्चन கேக்குறேன். என்ன பண்ணாரு? விஜய் என்ன பண்ணா? இது முன்ன யாரா பண்ணாங்க நீங்க? முக சார் இது பண்ணலன்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணாரு? அப்படி அது மைக் கட்டா வீடா? மைக் கட்டா வீச்சா நான் பேச முடியும். கண்டென்ட் வருதா? முக சார் என்ன பண்ண நீ கேளு. என்ன பண்ணாரு? முகஸ்ல என்ன பண்ணாரு? உங்க வர்க்கு வந்து முகஸ்ல என்ன பண்ணாரு நீ சொல்லு. பைப் போட்டாரு. என்ன பைப் போட்டாரு? நான் மயிலாப்பூர்ல போட்டாரா? ஆமா. கட்டா சொல்லு. ஏய் பாய் விஜய் வந்து என்ன பண்ண போல? இரா விஜய் இன்னும் வரல. வந்தா பண்ணுவாரு அவரு. அப்ப எதுக்கு அவர் வரணும் நீங்க சொல்லுப்பா. எதுக்கு வரணும் நீங்க? நான் பண்றது தான்டா வரணும் நினைக்கிறேன். பைத்தியக்காரா. இருங்க. தப்பாச்சுக்காதீங்க. இந்த क्वेश्चन நான் கேக்குறேன். நான் கேக்குறேன். அப்பா முகஸ்ல இந்த ஆச்சு என்ன பண்றாரு? முகஸ்ல ஆனா யாருமே ஆனா அவன் பைத்தியம். யாருமே பைத்தியம் யாருமே ஆனா இரு என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ணல. கண்டென்ட் தலை எடிட் தலபதி எந்த வேற யார் யார் சிஎம் வந்தா நல்லா இருக்கும்? நம்ம யார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட்டு யாருக்கு போடுற மாதிரி தான். ஓகேவா? ஆக்சுவல் அதில் நம்மளோட உரிமை அந்த பர்சனல் விஷயம் நம்ம சொல்லக்கூடாது. பட் வந்து புதுசாக ஆட்சி அமைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கவுத்து விட்டுட்டோம். இந்த முறை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பீச்சை என்டையர் மெரினா பீச்சை பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நாடே ஊழல் தான். கரப்ஷன்ல தான் நாடே நடக்குது. நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நம்ம தேவை என்ன? நம்மளோட கரெக்டா இருக்கும். 2024 யார் சிஎம் வருவாங்கண்ணா? மோஸ்ட்லி விஜய் தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து பாப்புலாரிட்டி அதிகம். சரி, ஐ திங்க் நிறைய இளைஞர்கள்லாம் அவர் சைடில் இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ மேபி அவர் வரதுக்கு சான்ஸ். எடப்பாடி அவருக்கு தெரியல, அவர் சான்ஸ் கம்மி. சீமா பட் இப்போ வந்து போட்டின்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கே அண்ட் டிஎம்கே தான். யார் வருவாங்க? விஜய் தான். எனக்கு தெரியல, பட் மோஸ்ட்லி டிவிக்கேவாக இருப்பாங்க. அவர் சிஎம் வருவான்னு கண்டிப்பாக மாற்றமே இல்லை ப்ரோ, தளபதி தான். என்ன காரணம்? ஏன் விஜய் ஓட்டு போடணும்னா என்ன சொல்லுவீங்க? புதுசாக ஒருத்தர் வராரு, அதுவும் மக்களுக்கான தலைவர் வராருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதனால தளபதி தான் கண்டிப்பாக வரும். எடப்பாடி இல்லை, அதாவது இந்த 4 பேர் இருக்காங்க, எடப்பாடி, சீமான், ஸ்டாலின். எடப்பாடி பற்றி என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடியை பற்றி என்னென்னா கொஞ்சம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் சிஎம்மாக வந்து ஒரு 4 வருஷம் ட்ராவல் பண்ணார். பட் நாங்கள்லாம் விருப்பப்படுறது வந்து தளபதி புதுசாக ஒருத்தர் வரணும், அவர் ஆட்சி அமைக்கணும். ஸ்டாலின் பார்த்தாலே தெரியும் என்ன முறையில் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு. சுட்டி காட்டு நிறைய இருக்குது. ரொம்ப கேவலமான அரசியல் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க கான்செப்டே வேணான்னு நினைக்கிறோம். சீமா அவனை பற்றி நான் பேசவே கூடாது, வேணாம். ஏன் தவிர்த்துக்கலாம். இல்லை, பிடிக்கல. என் தம்பி நான் அப்படிதான் உரிமையாக பேச அப்படிங்கிறேன். அதுதான் பிடிக்கல. சரி, நேற்று தம்பின்ட்டு இன்னைக்கு வந்து நீயும் நானும் எதிரி சண்டைனா வேற தவறு. அவரான அரசியல் வந்து ஆனால் தம்பி தான், நாங்கள் வந்து கொள்கையில் தான் மாறுபடுறோம் அப்படின்னு கூட பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து சும்மா பேச்சுக்கு வேணால் பேசலாம். அந்த கொள்கையில் தான் எங்களோட அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக கொள்கையும் வந்து எல்லாரும் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு தான் அவங்கள வந்து போகிறாங்க. பட் இவர் வந்து என்னத்துக்கு தான் போகிறாரு? இவர் தமிழ்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாரு. ரொம்ப ஃபேக்டாக தெரியுது. அவ்வளோதான். அவர் ரொம்ப அவரை பற்றி பேச வேணாம், மறுக்கலாம். 2026 கண்டிப்பாக தளபதி விஜய் தான் வந்து சிஎம் ஆவார். இது யாராலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக அவர் தான். நன்றி. அரசியல் ஓட்டு போனால் என்ன காரணம் சொல்லுவாங்க? நிறைய இப்போ ரெண்டு கட்சி தான் மாற்றி வந்துட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு கட்சி வந்தால் நல்லா இருக்கும். அது ஒரு சேஞ்சு ஆகலாம். அந்த போட்டியில் வந்து சீமானும் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு பேர் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல, அதை எப்படி பார்க்குறீங்க? இது முன்னாடி நிறைய போட்டிருப்பாங்க, ஆனால் சரி ஃபேன் பேஸ் எல்லாமே இருக்குல்ல, அதனால சரி புதுசாக ஒரு தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடப்பாடி அவரும் நல்லது தான். ஆனால் யார் உங்கள் சாய்ஸ் வந்து விஜய் தான். ஸ்டாலின் ஓகே தான். தேங்க்யூ. விஜய், எடப்பாடி, ஸ்டாலின்.
சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின். புதுசாக நினைக்கும் போது ஒன்று 4 பேர் தானே? ஆமா 4 பேர் தான். 4 பேர் தான். 4 பேர் தான் நிக்கிறாங்க. வேற ஆப்ஷன் யாருன்னு எதிர்பார்க்குறீங்க? யாரை எதிர்பார்க்குறீங்க? இந்த ஏடிஎம்கே சார்பாக வந்து அவர் டிடி தினம் வந்தால் நல்லாயிருக்கும், சசிகலா வந்தால் நல்லாயிருக்கும். அது அந்த இது பொறுத்தளவு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதில் புதுசாக வரணும்னா ஒன்று விஜய் வரலாம். விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தா குரல் நல்லா பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. ஸ்டாலின். புதுசாக எதிர்பார்க்கறதுக்கு ஸ்டாலின். இல்லை இப்போ ஆளுங்கட்சி இருக்கும்போது இப்போ ஸ்டாலின் வர நல்லா பண்ணுறதுனால ஸ்டாலினுக்கும் அடுத்த முறை வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி. எடப்பாடிக்கு வாய்ப்பு குறைவுதான். சீமான். சீமானுக்கு வாய்ஸ் இருக்குது ஆனால் வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாய்ஸ் இருக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பேசுகிற விஷயம் எல்லாமே கரெக்டு, ஆனால் மக்களுக்கு மனநில போய் சேரலையே. அவர் வரணுன்ற ஒரு மக்கள் மனதில் வரலையே. சீமானை வர வச்சா விவசாயிகளை பாதுகாப்பார், மண் வளத்தை காப்பாற்றுவாருன்றது எல்லாமே தெரியுது. ஆனால் அவர் ஏற்றுக்கலையே மக்கள். கரெக்டாக பேசுகிறாங்க, அவர் பேச்சில் எந்த விதமான குறையும் கிடையாது. சரிங்களா? அப்போது சீமான் வரணுன்றது எங்களுக்கும் ஒரு ஆசை தான். ஒரு யங்கஸ்ட் வரணும், புதுசாக வந்து உருவாகணும், புதுசாக சில விஷயம் உருவாகணும் ஒரு இது இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட அவர் ஏற்றுக்கலையே. ஏற்றுக்குன்னா மக்கள் ஓட்டு போடுறாங்க, இப்போ தான் வராரு, ஆனால் ஃபியூச்சரில் வரது வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின், எடப்பாடி. அப்படம் யாருன்னு அந்த 4 பேரில்? ஸ்டாலின், விஜய், சீமான், எடப்பாடி. விஜய் தான் வரும்னு பார்க்குறாங்க. சரி, ஓட் போட தானே வருவார். ஓட்டு யாரும் போடுறத பார்த்து தான் சொல்ல முடியும். பட் எல்லாருமே லைக் பண்ணுறது நியூ கமர்ஸ் யாருன்னா வரணும்னு தான் பார்க்குறாங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ சப்போர்ட் ஃபார் விஜய். விஜய் தான். இப்போ நியூ கமர். ஓகே, மாற்றத்தை கொடுக்குறேன்னு சீமான் இருக்காரு, என்ன பார்க்குறீங்க? ஏன் வருஷக்கணக்கே இதே பீச்சில் வந்து கேட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஏதோ ஜெயிக்க மாட்டேங்கிறேன். நானும் 100 வாட்டி வந்திருப்பேன், நானும் 100 வாட்டி சப்போர்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். இப்போது நானே கட்சி மாறின பிறகு என்ன சொல்ல முடியும் நான்? பட் அவரும் நல்லா தான் சொல்கிறாரு, நல்லா தான் செய்கிறாரு. என்ன இருந்தாலும் நியூ கமர்ஸ் அவருக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதால அவர் தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எடப்பாடி. அதான் வேணாங்க, எடப்பாடி வேணாம், ஸ்டாலின் வேணாம், யாரும் வேணாங்க. சூப்பர், நன்றி. என்ன பண்ணாரு முகஸ்ல? என்ன பண்ணாரு? உங்களுக்கு வந்து என்ன பண்றீங்க? ஒன்றும் பண்ணல. விவசாயிகளை பாதுகாப்பார், மண் வளத்தை காப்பாற்றுவாருன்றது எல்லாமே தெரியுது.